அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர். இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் புள்ளி UB66, அதாவது யூரினரி பிளாடர். இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் நமக்கு தீங்கு, அதாவது என்னென்ன வியாதிகளோ உபாதைகளோ உபத்திரவங்களோ என்னென்ன இருக்கிறதோ, இந்த சொல்லப்போகின்ற உபத்திரவங்கள் எல்லாம் இந்த UB66 யூரினரி பிளாடர் இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் அந்த வியாதிகள் நீங்கும். என்னென்ன வியாதிகள்? முழங்கால் வலி, தூக்கமின்மை, சுகர், டயபெட்டிஸுக்கு முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. தலைவலி, கழுத்து பிடிப்பு, கண் நோய்கள், சிறுநீரை அடக்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். அந்த சிறுநீர் அடக்க முடியாமைக்கு இந்த புள்ளி சுகருக்கும் மிக நல்லது. UB66 யூரினரி பிளாடர். உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாக தினம் சொல்லி வருகிறேன். இன்றைய தினம் யூரினரி பிளாடர் 66. சரி, இந்த புள்ளி எங்கே இருக்கிறது? கால் விரலின் 5வது விரலும் 5வது எலும்பும் சேருகின்ற இடத்தில் தோலின் இரு நிறங்களுக்கு இடையில் இந்த புள்ளி அமைந்திருக்கிறது. இத்துடன் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறேன். அந்த புகைப்படத்திலும் பச்சை இங்கால் கோடு கிழித்திருக்கிறேன் UB66 என்பதை. அந்த UB66 என்பதை நீங்கள் மிகவும் இலகுவாக, அதாவது ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். அந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு அந்த புள்ளியை கண்டுபிடித்து அதை நீங்கள் ஆக்டிவேட் செய்யலாம். ஆக்டிவேட் செய்வது எப்படி என்று தினமும் சொல்லி வருகிறேன். புதிதாக பார்ப்பவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். கடைகளிலே இதற்கென்று உபகரணங்கள் இருக்கின்றன. அதில் செல் போட்டு உபயோகிக்கக்கூடிய ஒரு உபகரணம் இருக்கிறது. இந்த உபகரணத்தை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது ஒரு பக்கம் திருவினால் அது கிளாக் வைஸ் ஆகும், மறுபக்கம் திருவினால் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும் இந்த உபகரணம். இதை நீங்கள் கடைகளில் கேட்டால் கொடுப்பார்கள். அக்குபஞ்சர் பாயிண்ட்டை செல் போட்டு நான் ஆக்டிவேட் செய்வதற்கான உபகரணம் என்று கேட்கலாம். இதை ரொம்பவும் விலை மலிவானதான், ஈஸியாக வாங்கிவிடலாம். இந்த புள்ளியை, இந்த பகுதி இருக்கிறது அல்லவா, இந்த பகுதியை அந்த UB66 என்று நான் சொல்லுகின்ற இடத்தில் வைத்து ஆக்டிவேட் செய்தால் பலன் கிடைக்கும். சரி, இது கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இது மாதிரி அக்குபஞ்சர் நீடில் என்று கிடைக்கிறது. இந்த நீடிலையும் நீங்கள் வாங்கி இந்த ஷார்ப்பான பகுதி இருக்கிறது அல்லவா, இந்த பகுதி, இதை வேண்டாம், பின்பக்கம் ஒத்தியாக இருக்கும், முன்பக்கம் கொஞ்சம் கூர்ப்பாக, கொஞ்சம் ஷார்ப்பாக, இதை நீங்கள் உபயோகித்து ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புள்ளியோடு நாளை சந்திப்போம். நன்றி.